இன்றைய நாள் நாம ரொம்பவும் எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு நாள். ரொம்ப எளிமையா சொல்றேனே, அக்ஷய திருத்தியை. சுவாமி எல்லா நாளும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், எல்லா நாளும் அஷ்டமி நவமி எல்லாரும் தெரிஞ்சது. இந்த அக்ஷய திருத்தியைக்கு என்ன தனி மகத்துவம்னு நம்ம அண்ணா கேட்டாரு. இதுக்காக ஸ்பெசிபிக்கா மக்களுக்காக சொல்லுங்க அப்படின்னாரு. ஒரு 2 நிமிஷத்துல சொல்லலாம்னா, இந்த அக்ஷய திருத்தியை என்பது அப்படின்னா, நமக்கு அருளும் வேண்டும் பொருளும் வேண்டும். பொருள் என்பதுன்னா என்னன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்க பொருள் இல்லைன்னா இந்த உலகத்துல நம்ம எதையும் நம்ம அனுபவிக்க முடியாது. சுவாமியை நம்ம பொருள் இருந்தால்தான் சுவாமிக்கு நம்மளால இப்ப நம்ம கையில ஒரு தனம் இருந்தாலும் பொருளாதாரம் இருந்தாலும் நிறைய செல்வ செழிப்பு இருந்தாதான் நம் மனதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த போய் நம்ம ஒரு இடத்துக்கு செய்ய முடியும். ஒரு தர்ம காரியங்களை நம்ம செய்ய முடியும். அப்படி செய்யறதுக்கா ஒரு நாள் உண்டெனில் அந்த நாள், அந்த செல்வ செழிப்பை நமக்கு தரக்கூடிய நாளுக்கு பெயர் அக்ஷய திருத்தியை. நமக்கு என்ன வேணும்? செல்வம் வேணும். அந்த செல்வம் எப்படி வரணும்? நல்ல வழியில வரணும். செல்வன்றது எல்லாமே செல்வம் கிடையாதுங்க. நல்ல வழியில எது வருதோ அதற்கு பேர் தான் திருச்செல்வம் என்ன பேர். மகாலட்சுமிக்கு பேரு எல்லாமே பணம் கிடையாது. நல்வழியிலை நல்லோர் மூலமாக நமக்கு வர்றதுக்கு திருச்செல்வம்னு பேர். அந்த செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய குபேர சம்பத்து, குபேர மகாலட்சுமி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த குபேர சம்பத்தை நமக்கு வாரி வழங்கக்கூடிய நாள் தான் இந்த அக்ஷய திருத்தியை. நிறைய தனம் வேணும், நிறைய செல்வம் வேணும் சுவாமி. ரொம்ப வீட்டுல தாரித்ரியமா இருக்குது, நமக்கு சுத்தமான ஒரு முன்னேற்றம் இல்லை, பொருளாதாரத்துல ரொம்ப நாங்கெல்லாம் தொடங்கி போயிருக்கோம், மேல முன்னேற முடியல, பல பல ஜென்மங்களில இது வம்சமாக இப்படியே இருந்துட்டு இருக்கு, நாம எல்லாம் முன்னேற முடியல அப்படின்னு மனதுல கருதக்கூடியவர்கள் இது போல நாளை அந்த அக்ஷய திருத்தியை நாள் போன்ற நாட்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இது செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய நாள் இந்த நாள். சரி சுவாமி, செல்வத்தை வாரி வழங்கணும், நம்ம என்ன பண்ணணும்? நாங்க எளிமையா இருக்கக்கூடியவர்கள் நாம என்ன பண்ண முடியும்? அக்ஷய திருத்திக்கு என்னன்னா, அவரவர்களாலே நம்மளால என்னென்னலாம் முடியுமோ, என்ன முடியும் நம்மளால? ஒருத்தரால புஷ்பங்கள் கொடுக்க முடியுமா? பூ வாங்கி கொடுக்கணும். யாருக்கு? இறைவனுக்கு வாங்கி கொடுக்க வேண்டும். இன்றைய நாளுக்கு முக்கிய தேவதையாக முக்கிய சக்தியாக விளங்கக்கூடியவர் மகாலட்சுமி. இன்றைய நாளிலே மகாலட்சுமியை வழிபாடாற்றிட வேண்டும். மகாலட்சுமிக்கு நம்மளால் நம் சக்திக்கு ஏற்ப விஷயங்களை கொண்டு அன்னையிடம் ஒரு தாமரை பூ, எளிமையா ஒரே ஒரு தாமரை பூ வாங்கி கொண்டு அந்த மகாலட்சுமியிடம் கொடுத்து, அம்மா பராசக்தி, இது போல ஒரு அலட்சுமியா இருக்கு, எங்களுடைய மனசுல ஒரு திருடம் இல்லை, மனசு எங்களுக்கு எந்த நேரமும் ஒரு கிளேசமாகவும் ஒரு இடராகவே இருக்கு, ஒரு பிரச்சனையாகவே இருக்கு அப்படின்னா, இந்த நாளை வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த அக்ஷய திருதி வெறும் தங்கம் மாத்திரம் வாங்கணும்னு கிடையாது. ஏன்னா தங்கத்தை நோக்கி நம்ம வாங்கணும் தான் இல்லைன்னு சொல்லல. தங்கத்தை நோக்கி செல்வதற்கு முன்னே அந்த தங்கம் நம்மை நோக்கி வருவதற்கான வேலைகளை நாம் துவங்க வேண்டும். அதற்கான முதல் படிதான் இந்த அக்ஷய திருதியில இறை வழிபாடு ஆற்ற வேண்டியது. தங்கம் என்பது நம்மை தேடி வரும். அக்ஷய திருதியில இப்ப எல்லாருக்கும் என்ன ஆயிடுதுன்னா, தங்கம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எல்லோரும் நம்ம தங்கத்தை நோக்கி போறோம். தப்பு கிடையாது. ஸ்வர்ணம் என்பதே மகாலட்சுமி, அவளே மகாலட்சுமியா ஸ்வர்ணமா இருக்கிறார். அதனால இந்த நாளிலே நாம் எல்லாம் முதலிலே வழிபாடை செய்ய என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, தானா நம்மை நோக்கி தங்கம் நீங்க எவ்வளவு தேடுறீங்களோ அவளை நோக்கி நம்ம வீட்டை நோக்கி வருவதற்கான தாரித்திரங்களை எப்படி மகாலட்சுமி ஸ்வர்ண மழையா நமக்கெல்லாம் பொழிவாள் என்பது திண்ணம், சத்திய வார்த்தை இதெல்லாம். அதனால எல்லாரும் நாம் என்ன செய்யணும்னா, தங்கத்தை நோக்கி நாம் செல்லாமல் தங்கம் நம்மை நோக்கி வருவதற்கான பணிகளை செய்ய வேண்டும். எப்படி சுவாமி வரும்? எப்படி நடக்கும்? என்ன நடந்துரும்? சும்மா இது சொல்றதுக்கு நல்லா இருக்கும் இல்லையா? எப்படி நடக்கும் அப்படின்னா, நிச்சயம் நடக்கும். வழிபாடுகளை எங்கே இதனை இவன் கண் விடல்னு வள்ளுவர் சொல்வது போல, எங்கே எதை செய்ய வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து, அதுபோல் நல்ல ஒரு குருநாதரை தேர்ந்தெடுத்து அவர்கள் சொல்லும் வழி மனம் போன போக்கிலே பக்தி என்பதும் வழிபாடு என்பதும் மனம் போன போக்கிலே இன்னைக்கு எல்லோரும் சொல்வது போல வழிபாடுகளையோ பக்திகளையோ நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எப்படியாய் பழமையாய் பாரம்பரியமாய் பெரியோர்கள் என்னென்னலாம் செய்தார்களோ அதையெல்லாம் வழிபாடு ஆற்றிட நம் எண்ணமானது ஈடேறும். நல்ல லட்சியங்களை இந்த அக்ஷய திருதியிலே ஏற்றுக்கொள்ளுங்க. நல்ல லட்சியம் நமக்கு மனதிலே முதலிலே உண்டாகட்டும். பிறகு அந்த லட்சியத்தை இந்த மகாலட்சுமி பராசக்தியானவள் நமக்கு வாரி வழங்கி தருவாள். இன்றைய நாள் அற்புதமான இந்த புண்ணிய நாளை வழிபாடுக்காகவும் பிறகு நம்மை நோக்கி தங்கம் வருவதற்கான நாளாகவும் இந்த நாளை நாம் எல்லாம் ஏற்படுத்திக் கொள்வோமாக. இந்த அக்ஷய திருதியை தான் குபேர சம்பத்தை, குபேரனுக்கு இந்த செல்வத்தை தந்த நாள், குபேரனுக்கு அவருடைய அதிகாரத்தையும் அவருடைய பதவியையும் திரும்பவும் பெற்றுத்தந்த நாளாக இந்த அக்ஷய திருதியானது அமைகிறது. ஒரு விஷயமே எல்லாவற்றுக்கும் தனியாக சொல்ல தேவையில்லை. இப்படி எல்லா விஷயத்துக்கும் இந்த அக்ஷய திருதியை
நல்லது ஒரு நாளாக அமைகிறது. ஆகவே எல்லோரும் வழிபாடு ஆற்றுங்கள், மகாலட்சுமி பூஜை செய்யுங்கள். இந்த அக்ஷய திருதியை வருடா வருடம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் எல்லாம் பின்னே செல்வோம் நகைக்கடைகளுக்கு, நம் பின்னே வரும் நகைக்கடைகள் எல்லாம் என்று சொல்லி மேலே வழிபாடுகள் துவங்குகிறது. எல்லோரும் வேண்டிக் கொள்ளுங்கள், வழிபாடுகள் செய்யுங்கள். நல்ல நாள்களிலே மாத பிறப்பு இது போல புண்ணிய காலங்கள் எப்பப்பெல்லாம் சொல்றாங்களோ, அக்ஷய திருதியை, தீபாவளி, மாச சிவராத்திரி, பிரதோஷ வேலைகள், இதெல்லாம் புண்ணியமான ஒரு நாட்கள். இந்த நாட்களிலே வழிபாடுகளை செய்ய செய்ய அந்த மகாலட்சுமியானவள் எல்லா விதமான தரித்திரங்களையும் நிவர்த்தி செய்து எல்லா திருவருளையும் திருச்செல்வங்களையும் எடுத்துக்கொண்டு நம் இல்லம் அருகே வருவாள் என்று சொல்லி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னார்ந்தன அருவித்திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார்வினை வழுவாவண்ணம் அருமே. மெய்யன்பர்களே, இங்கே அமர்ந்து கொண்டு யாக வழிபாட்டினை தரிசிக்க வந்திருக்கக்கூடிய பக்த கோடி பெருமக்களே, எல்லாம் வல்லதாய் உலகமெங்கும் நீக்கமர நிறைந்து வேண்டுவோர்க்கு வேண்டிய வண்ணம் நல்வாழ்வினை வாரி வழங்கக்கூடிய நமது உண்ணாமுலை உடனாகிய அண்ணாமலை பெருமானினுடைய கருணையினாலே நமது ஓதாமடம் என்று சொல்லக்கூடிய இந்த திவ்ய பகுதியிலே வருடா வருடம் செய்யக்கூடிய அக்ஷய திருத்தீய புண்ணிய காலத்திலே சித்திரை மாத வளர்பிறை 3ஆம் நாளான இந்த நன்னாளிலே எல்லோரின் நன்மை வேண்டி இந்த சிறப்பு மகாலட்சுமி வழிபாடானது செய்து கொண்டிருக்கிறோம். நாமெல்லாம் செய்த புண்ணியத்தின் வாயிலாக இந்த நிகழ்வு நமக்கு வாய்த்திருக்கிறது. புண்ணியம் செய்தாருக்கே பூ உண்டு நீர் உண்டு என்று சொன்னார்கள். நாமெல்லாம் பெரும் புண்ணியம் செய்திருக்கிறோம். சுவாமி சும்மா தானே சொல்றீங்க, என்ன புண்ணியம் செஞ்ச? ஒரு புண்ணியமே செய்யலையே. மனுஷனா பிறந்து எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. வெயில் அடிக்குது, வீட்டில் ஃபேன் நிதானமாக சுற்றுது, கஷ்டம்தானே படுறோம். ஒரு நாளிலே 24 மணி நேரத்திலே நாம் ஏதாவது அதில் ஒரு துளியாவது சந்தோஷமாக இருந்தங்க அப்படின்னு நம்ம என்னைக்காவது நினச்சி பார்க்குறோமா? நான் நினைக்கிறது இல்லைங்க, நீங்களும் நினைக்கிறது. இந்த மனித இயல்பே என்னன்னு கேட்டால், நம்முள் இருக்கக்கூடியதை உணரச் செய்யாது. உணர்த்தல் என்று ஒன்று உண்டு. நம்ம ஒன்று இருக்குன்னு ஒன்று உணர்றோம் பார்த்தீங்களா? எல்லாரும் அண்ணாமலையார் கோயிலுக்கு போகிறாங்க, எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்க, நம்மளும் தான் கோயிலுக்கு போகிறோம். ஆனால் அங்கே உள்ளே ஒருத்தர் இருக்காருன்னு நம்ம உணர்றதே கிடையாது. அந்த உணர்ந்து விட்டால் நாம் செய்யக்கூடிய இது எல்லாம் நமக்கு உணர்ந்து விடும். ஆனால் அதை நம்மளை உணர விடாது. எது விடாதுங்க? என்ன விடாதுன்னு சொல்கிறேன். என்ன புண்ணியம் நாம் செய்தோம்? எதுவும் செய்யலைங்க. கண்ணுக்கு தெரிந்து திருநூறு பூசியிருப்போம், கோயிலுக்கு போவோம், சாமி கும்பிடுவோம், இதான் நம்ம செஞ்ச புண்ணியம். ஆனால் என்ன சொல்கிறாங்க? நாம் செய்த பெரும் புண்ணியம்தான் இந்த மனித பிறவியை நமக்கு தந்திருக்குன்னு சொல்கிறாங்க. மனுஷ பிறவி இருக்கு பார்த்தீங்களா? மனித பிறவி போய் புண்ணியமான பிறவிங்களா? எவ்வளோ கஷ்டம். இப்போ முதல்ல சொன்னது போல மனுஷன் துன்பப்பட்டுட்டே இருக்கும். இது எப்படி புண்ணியதாக போவோம் அப்படின்னா, அரிது அரிது மானிடராய் முடிஞ்சு போச்சு. சுவாமி இதை போய் அரிதுன்னு சொல்லியிருக்க. அரிதுன்னா கிடைக்காதுங்களா? இந்த பூ கிடைக்கவே கிடைக்காதுங்க, அடுத்த வருஷம் தான் கிடைக்குன்னு சொல்றாங்க பாருங்க. அது போல இந்த மனுஷ பிறவி கிடைக்கவே கிடைக்காதுங்க. பொய் தானே சாமி, இதுவும் பொய் தானே. ஒரு நேரத்தை இப்போ பேசக்கூடிய இந்த க்ஷண நேரத்தில் எவ்வளோ நேரம் இந்த திருவண்ணாமலை நம்மளுடைய மருத்துவ சாலையில் பிறந்திருப்பாங்க குழந்தைங்க. எவ்வளவு பேர் பிறந்திருப்பார்கள், எவ்வளவு பேர் இறைவனிடத்திலே சேர்ந்திருப்பார்கள். இது எப்படியாய் புண்ணியமாய் போகும்? கிடைக்காத பிறகு, அதிலும் கூன் குருடு
செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. இதெல்லாம் நீ இல்லாமல் நல்ல ஒரு சுகபோகமா உட்கார்றதுக்காக ஒரு வாழ்வை கொடுத்திருக்காரு மனிதனுக்கு, இறைவன் நமக்கு கொடுத்திருக்காரு இல்லையா? அதுவே நாம் செய்த புண்ணியத்தின் காரணமாகத்தான் கிடைத்திருக்கிறது. அப்படிங்க அந்த இந்த உட்கார்ந்து பேசுறோம் பாருங்க, இதுக்கு மேல நீங்க அனுபவிக்கிறது போக போக்கியங்கள் வேண்டுவது. நாம் இங்கே இருந்து கொண்டு 10 லட்சம் ரூபாய் கேமரா வாங்கணும்னு நீங்க நினைப்பீங்க. ஒரு பேச்சுக்கு சொல்றேன், நான் என்ன நினைப்பேன், இப்படியா இருக்கும் ஒரு இன்னும் ஒரு 15 பவுன் 20 பவுன், இது மனித இயல்பு தானே, ஒரு 20 பவுன் நகை போடணும்னு நினைப்பேன். அம்மா என்ன நினைப்பாங்க, அவங்களுக்கு ஒன்று நினைப்பாங்க. இப்படி ஒவ்வொன்றும் இந்த மனித இயல்புக்கு சிந்தனை செய்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த மனித பிறவி என்றோ செய்த புண்ணியத்தின் வாயிலாகத்தான் நமக்கு இந்த மனித பிறவி கிடைத்திருக்குன்னா நம்ப முடியுதா? நம்பிதான் ஆகும். ஒரு குழந்தை பிறக்கிறதுங்க, இன்னும் எளிமையா சொல்றேன், ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன், வெயில் வேற அடிக்குது, இருந்தாலும் வேறு வழி அல்ல, நாம் இதை உணரத்தான் வேண்டும். ஒரு குழந்தை பிறக்கிறதே, குழந்தை பிறந்து 1 மணி நேரம் ஆகுது, அந்த குழந்தைய ஒரு 10 நாள் கண்காணிப்புல இருக்கணும்னு சொல்றான். அந்த குழந்தை சாமி புண்ணியம் பண்ணி குழந்தையா பிறந்துருது, புண்ணியம்னு சொல்லிட்டீங்க, மனுஷனா பிறகு புண்ணியம்னு சொல்லியாச்சுங்க. அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? அப்போ ஏதோ ஒன்று செய்திருந்தால் தானே நாம் துக்கத்தை அனுபவிக்க நேரிடும். துக்கம்னா கஷ்டம். அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? என்ன பண்ணுச்சுங்க? எதுவும் பண்ணல. ஏன் அனுபவிக்குது? அண்ணாமலை என்ன வார்த்தைங்க அடுத்தது? தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. தேவாரம். சுவாமியை வழிபட வழிபட வினைகள் நம்மை விட்டு போகும். என்னது வினை? வினைனா செயல் என்று பொருள். எதெல்லாம் நாம் செய்கிறோமோ அதற்கு வினை என்று பெயர். அதிலே நல்வினை தீவினை என்று 2. இதுல தான் மனுஷனுடைய பிறப்பு, நம்மளுடைய வாழ்க்கை நிலை, நாம் நினைக்கக்கூடிய ஆசை பேராசை, நடப்பது நடக்காதது, நக்கீரர் சொல்றது போல எல்லாம் இதுக்குள்ளதான் அடக்கம். எதுக்குல்ல? வினையின் உள்ளே அடக்கம். நாம் நல்வினை செய்தோம், நல்ல வினைகளை எப்ப செஞ்சோம்? யார் பார்த்தா? யார் பார்த்தோமா? சாமி நீங்க பாத்தீங்களா? நான் பார்த்தேன், யாரும் பார்க்கல. இது யார் செய்தா? ஜென்மாதி ஜென்மம், போன ஜென்மத்திலே நாம செஞ்சோம். என்ன செஞ்சோம்? நல்ல வினை செய்தோம். பிராரப்தம் தேகமே ஓக்தம். மனித பிறவி சென்ற ஜென்மாவிலே செய்த பாப புண்ணியத்தின் விளைவாக இந்த ஜென்மாவிலே நல்ல பிறவியாக பிறந்து, போன ஜென்மாவில வேற எந்த தர்மத்துக்கும் போன ஜென்மன்ற நம்பிக்கை கிடையாதுங்க. நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல நம்ம தர்மத்தை. ஏதோ குருக்கள் வராரு பூசை பண்ண சொன்னாரு நம்ம புஷ்பத்தை சேர்த்தோம்னு இல்லை. இதுல இருக்கு இப்படியா இதை நம்ம பயன்படுத்தணும்னா தான் அதில் ரெக்கார்ட் ஆகும். ப்ரிப்பரா ஒரு 10 விஷயத்தை படிச்சு முன்னாடியே மைண்ட்ல வச்சிருந்தா தான் வார்த்தையில வரும். அப்ப அது போல ஆன்மீகம் என்பதை நாம் உணர்ந்து விட்டால் நமக்கு தெரிய வரும். எது தெரிய வருங்க? எல்லாம் தெரிய வரும், எல்லாம் புரிய வரும். அப்படி நாம் போன ஜென்மாவிலே செய்த பாப புண்ணியத்தின் விளைவாக மனித பிறவியை நமக்கு கொடுத்து, இந்த மனித பிறவி எங்கேயா பிறந்திருக்கலாங்க, எங்க பிறந்திருக்கலாம்? இந்தியாவை தாண்டி வேற எங்க வேணாலும் பிறந்திருக்கலாம். ஆனா புண்ணிய பூமியாம் இந்த அருணாச்சலத்தை பத்தி நம்ம ஊரை பத்தி நம்மளே சொல்ல தேவை. உலகத்திற்கே அக்னிஸ்தலமாக இறைவன் யுகயுகமாக காலம் காலமாக, நேற்று இல்லை இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை, எப்பொழுதும் சத்தியமாக நான் இருப்பேன், நீங்க இருப்பீங்க. ஆனா நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய வம்சாவளி இப்படியாய் பல கோடி வருஷமாக, பல கோடி யுக யுகமாய் வந்துட்டு இருக்கு. எப்பங்க? யுக யுகமாய் வந்திருக்கு. இப்ப கலியுகம் நடக்குதுங்க. இதுல நாம இங்க பிறந்ததுக்கு எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கோம் நம்ம நினைச்சு பார்க்கணும். அந்த புண்ணியத்தை மெச்சி பார்க்க வேண்டும். இறைவன் நமக்கு அதை அருள் இருக்கிறான் இல்லையா, அதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். அப்படி இந்த புண்ணியமான அருணையம்பதியிலே பிறந்து வளர்ந்து தவழ்ந்து அண்ணாமலையார் இடத்திலே தவழ்ந்து இருக்கும். என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அண்ணாமலையார்கிட்டே இருக்கோம். ஆனா அண்ணாமலையார்கிட்ட இருந்து நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் போயிட்டா போகவே இல்லை. மனசு கஷ்டம் இருக்கு, இடுப்பு வலி, கை கஷ்டம் வர்றது, மூச்சு கஷ்டம் வர்றது, வர்றதா இல்லைங்களா? வருது. ஏன் சுவாமி வரணும்? அது எப்படி கழிப்பது? சுவாமி பிறந்தாச்சு, இங்க பிறந்தாச்சு, நல்ல இடத்துலன்னு சொல்லிட்டீங்க, எல்லாம் நல்லதுன்னு சொல்லிட்டீங்க, மனுஷனா பிறந்துட்டேன், நல்லா இருக்கேன், சாமி கும்பிடுறேன், விபூதி இடுறேன்,
கோயிலுக்கு போக சொல்ற, குருக்கள் சொல்றாரு விளக்கேற்ற, சனீஸ்வரனுக்கு விளக்கேற்ற, எல்லாம் செஞ்சிடுற. கஷ்டம் என்பது குறையிலையே மனிதனுக்கு. மன துக்கம், சரீர துக்கம் எல்லாமே வந்துடுது. ஏன் வர்றது? அதுதான் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. என்ன பண்ணணும்னா, நம்மெல்லாம் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வழிபாடுன்னா என்னன்னாங்க, அண்ணாமலையார் கோயிலுக்கு போகிறது, சாமி வாசலேருந்து கும்பிட்றது, விபூதி இட்டுக்கிறது, ஒரு ரவுண்டு விறுவிறுன்னு ஒரு ரவுண்ட் அடிக்கிறது. அப்பா இன்னைக்கு எல்லாத்தையும் வருங்காலத்துக்கு 1 வருஷத்துக்கு அண்ணாமலையார் நம்மளை பார்த்துப்பார். எப்படி? அவருக்கு அதான் வேலை பாருங்க. அண்ணாமலையாருக்கு அதான் வேலை. யார? இந்த கார்த்திகை குருக்களை பார்க்கறது தான் அவரோட வேலையா? நம்ம அது வழிபாட்டு முறை. எது? அதுக்கு வழிபாடுன்னு பேரு. மனம் போன போக்கிலே நம்மளால் முடிந்தவரை ஏதோ ஒரு வழியில் எல்லாரும் நம்மளாம் சொல்லிப்போம், ஏதோ நம்மளால் முடிஞ்சது சாமிக்கு சரிங்க, சாமிக்கு தெரியுங்க. நம்மளாம் சொல்லுவாங்க சாமிக்கு தெரியும். மனசு சுத்தமாக இருந்தால் போதும்னு சொல்லுவான். நம்மளால் மனசு சுத்தமாக இருந்தால் போதும், வேற எதுவும் தேவையில்லைங்க. இது என்னங்க இருக்குது? இதையெல்லாம் வழிபாட்டிலே வரக்கூடியதுனாலே நம்மளுடைய பிறவி இப்படி இதனுள்ளே கட்டுண்டு பிறவி பயனை அடையாமல் தவழ்ந்து கொண்டிருக்கிறது. நமக்கு எல்லாம் வேண்டும், கதவு சுத்தமா பூட்டி சாவி எங்கேயோ ஓரமா இருக்குதுங்க, நம்ம கதவுல போய் முட்டி 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 பின்னாடி வந்துட்டு இருக்கோம். இந்த ஆத்மா என்ன பண்ணுமா, மனசு உயிர் இருக்கு பாருங்க, இந்த உயிர் போய் போய் வருது. இப்பெல்லாம் நம்ம செய்யக்கூடிய வழி கோச்சிக்க கூடாது. செய்யக்கூடிய வழிபாடு என்பது அப்படிதான். அந்த கதவு திறந்தாதானே உள்ள போக முடியுங்க, கதவே திறக்கிறது இல்லைங்க. நம்மளுக்கு தான் அதுக்குள்ளே நம்ம மனுஷனுக்கு என்ன வந்துடுது மனசுல, நம்ம பெரிய ரமண மகரிஷின்ற அளவுக்கு இவனுக்கு என்ன வந்துடுது. இவனுக்கு உள்ளுக்குள்ள போய் சாமி பார்த்து அண்ணாமலை ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு வந்து, அந்த காலத்துல 63 நாயன்மார்களும் மணிவாதர்களும் அவர்களெல்லாம் என்னைய பிரம்மாவும் விஷ்ணுவுமே பார்க்க முடியாத அண்ணாமலையார உணர முடியாத அந்த பரபிரம்மத்தை கண்ணிலே காண முடியாத, காண கிடைக்காத தூரத்தில் இருக்கக்கூடியவர். இப்படி காண அவர் 1000 கோடி சூரியனின் ஒளிக்கு ஒப்பானவர். யாரு? அந்த பரபிரம்மம் பரமேஸ்வரன். அவரெல்லாம் நம்ம அவங்களே பார்க்க முடியல. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், மனுஷன் இப்படி ஒரு ரவுண்டு அண்ணாமலை நம்மளை பார்த்துட்டாருப்பா, திருப்பூர்வம் ஒரு கிரிவலம் போயிட்டு வந்துட்டோம், அண்ணாமலை நம்மளை எல்லாம் பார்த்துப்பாரு. அண்ணாமலை எனக்கு காப்பாற்றவே இல்லை, எனக்கு ஒண்ணுமே செய்யலப்பா. நம்ம ஒரு துளியேனும் ஞாயிற்கடையே ஒரு துளியேனும் கூட சாமியை நோக்கி வழிபாடை தாண்டி அந்த முறையான வழியிலே நாம் செல்லவே இல்லை. அப்படி இல்லைன்னா சாமி என்னத்தை நம்ம காப்பாற்றும்? என்னையும் சேர்த்துதான் சாமி, உங்களுக்கும் சேர்க்காம சொல்லாதீங்க, என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். முறையாய் எப்படின்னா, வழிபாடு என்பது மனம் போன போக்கிலே, பக்தி என்பது பூஜை என்பது எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்தால்தான் நமக்கு ஒரு வாழ்க்கை முறை ஒன்று கட்டுக்கள் கொடுத்துருக்காங்க. காலைல 6 மணிக்கு 4 மணிக்கு எழுந்திருக்கணும். உங்க யார் சொன்னாங்க? அப்பா அம்மா. உங்க அப்பா அம்மாவுக்கு யார் சொல்லியிருப்பா? யாரோ சொல்லியிருப்பாங்க. அதுக்கு யாரும் சொல்லியிருப்பா? இதெல்லாம் சாஸ்திரம் சொல்லிச்சு, இதெல்லாம் சாஸ்திரம் சொல்லிச்சு. நம்ம மனிதன் வாழக்கூடியதற்கு ஒரு பயோடேட்டா நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்குங்க சாஸ்திரம். சாஸ்திரன்றதை விட எளிமையா புரிஞ்சுங்கன்னா, நமக்கு வாழ்க்கை முறையே ஒரு புஸ்தகமா இருக்குது. ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், அவன் ஒரு சைவனா இருந்தா எப்படி வாழணும், விபூதி இடுறவனா இருந்தா எப்படி வாழணும், ஒரு பெருமாளை கும்பிடுறவன் எப்படி வாழணும், ஒரு மனித வாழ்க்கை எப்படி நமக்கு அமைத்து கொள்ள வேண்டும், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, முழு விதமான நமக்கு ஒரு நூல் குறிப்பு உண்டு. அப்படி இந்த மனித வாழ்வினை இறைவன் நமக்கு புண்ணியத்தின் பாவத்தின் வாயிலாக இந்த மனித பிறவி அளித்து அண்ணாமலையிலே பிறக்க வைத்து, நம்ம புண்ணியம் பிறக்க வைத்து இங்கே உட்கார வச்சிருங்க. எங்கே வந்துங்க, இது போல ஒரு புண்ணியமான விஷயத்தில் நம்ம சேர்த்துருங்க. அந்த பாவம் புண்ணியமும் என்ன பண்ணுங்களா, எப்போயுமே நம்மளை நல்லது சிந்திக்க விடாதுங்க. எல்லோருக்கும் ஏன் சிந்திக்க விடாது? சிவபுராணத்தில் அருமையாக ஒரு வார்த்தை ஒன்று வரும். சிவபுராணம் சிவபுராணம் பாருங்க. சிவபுராணம் என்ற ஒரு அற்புத நூல் ஒன்று உண்டு. சிவபுராணம் என்ற ஒரு அற்புத நூல் உண்டு. மணிவாசகருடைய திருவாய் சொன்ன வார்த்தை, சுவாமியே ஆரம்பிச்சு சொன்ன வார்த்தைங்க. அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி சொன்னல, பாவ புண்ணியம்ங்க, அதுக்கு பேரு அறம் பாவங்க.
இது ரெண்டும் தான் மனுஷ வாழ்க்கை இப்படி இருக்கா. புண்ணியம் நம்மளை கொண்டாந்து அங்கங்கிருந்து காலைல 7 மணிக்கே நம்மளெல்லாம் எழுத்துன்னு வந்து இங்க உட்கார வச்சிரும். பாவம் என்ன பண்ணுங்களா, இங்க வந்து என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்னவோ செய்யறாங்க. நம்ம அதை செஞ்சிருக்கலாமோ. அக்ஷய திருதியை இன்னைக்கு சொர்ணம் வாங்கல. எங்க அம்மா எனக்கு மெசேஜ், என்னப்பா வரும்போது 2 கிராம் வாங்கிட்டு வரியா எனக்கு. நம்ம பாவம் அது என்ன பண்ணுங்களா, என்னுடைய மொபைலை எடுத்து செல்போனை பார்க்க வைக்கணும். என்ன நான் உங்களுக்கு குறையா சொல்றேன் நினைக்காது. இந்த அறமும் பாவமும் சேர்ந்து நம்மளை அனுபவிக்க விடாது. எதை அந்த பக்தியை, அந்த கடவுளை, அந்த வழிபாட்டினை நம்மை அனுபவிக்க விடாது. சரி சாமி இப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க, எப்படிதான் இதை தீர்ப்பது, எப்படித்தான் இதை வெல்வது அப்படின்னா அதற்கு ஒரே வழி, பூஜையினை முதலிலே அமைதியாக இருந்து, கண்ணு எதுக்குன்னா பார்க்கறதுக்கு தான், சாமியை பார்க்கறதுக்கு. காது எதுக்குன்னா நல்லதை கேட்கறதுக்கு தான். வாய் எதுக்குன்னா நாவினுக்கு அருங்கலம் நமசிவாயவே என்றார். வாயே எதுக்கு சாமி படைச்சார்னா, இந்த உடம்பு எதுக்கு படைச்சார்? நீல நினைந்தடியேன் உனை நித்தலும் கீழே விழுந்து கும்பிடுறது தான் இந்த உடம்பே உன்னை படைச்சிருக்கான் சாமின்னு சாமிகிட்ட வேண்டார் நாவுக்கு. அப்படி இந்த அறமும் பாவமும் நமக்கு சேர்ந்து மனித வாழ்க்கையை கட்டுண்டு வாழ்வதற்கு வழி இல்லாமல் இந்த மனத்தையும் சரீர கரண காரணாதிகளை எல்லாம் நமக்கு துன்புறுத்தி கொண்டிருக்கின்றன. இதிலிருந்து வெளிவருவதற்கு ஒரே ஒரு வழிதான். என்ன வழின்னா, முதல்ல பேச்சுரை நிறுத்து. ஒரு இடத்துக்கு வந்தா பேசக்கூடாது. முதல்ல பேச்சுரை, விநாயகர் அகவல்ல அற்புதமான ஒரு வார்த்தை ஒண்ணு வரும், பேச்சுரை நிறுத்து என்று. ஔவையாருடைய வார்த்தை. பேசக்கூடாது. கோயிலுக்கு வந்தா என்ன பண்ணக்கூடாதுங்க, முதல்ல பேசக்கூடாது. நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம், கொஞ்சம் கம்முன்னு இருங்க அப்படின்னு என்ன சொல்லுவோம், கம்முன்னு இருப்பான். அந்த வார்த்தைக்கு நீங்க அகராதியில் தேடி பார்த்தீங்கன்னா அர்த்தம் கிடைக்காது. கம்முன்னு இருன்னு சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. கம்மு என்றால் பிள்ளையாரு. விநாயகப் பெருமானுடைய வார்த்தைக்கு பெயர் கம் என்று பெயர். கந்தர் அந்தாதி அனுபூதி படிப்பவர்களுக்கு தெரியும். சும்மா இரு என்று அருணகிரிநாதர், உங்க ஊர்ல பிறந்தவர் அருணகிரிநாதர் சொல்லக்கூடிய வார்த்தை. முதல்ல ஆன்மீகத்திற்கு முதற் படி அமைதி. அமைதிதான் ஆன்மீகத்தின் முதல் படி. பேச்சை நிறுத்த வேண்டும். பேச்சை நிறுத்தி மனதிலே அந்த கடவுளை எண்ணம் கொண்டு தியானம் செய்து அந்த பூஜையினை கண்டுகளிக்க, காதால் கேட்க, மந்திரங்கள் சொல்ல, அப்புறமா நம்ம மந்திரம் சொல்லலாம். அடுத்த நிலைக்கு நம்மளுடைய மனசு நம்மளை கொண்டுட்டு போகும். அப்படியா இந்த அக்ஷய திருதியை நன்னாளிலே மகாலட்சுமிக்கென பிரத்யேகமாக யாக வழிபாடுகள் இங்கே மண்டலம் அமைத்து, சுவாமி இதெல்லாம் கோவிலுக்கு போய் எதுக்கு மாத்தத்தை செஞ்சுக்கிட்டு, ஒரு 4 பேருக்கு நல்லது செஞ்சா போறாதா? இல்லாதப்பட்டவங்களுக்கு சொல்லுவோம், நம்மளே சொல்லுவோம், 2 பேருக்கு தானம் கொடுத்துட்டா போறாதா? அன்னதானம் செஞ்சா போறாதா? தானத்தில் உயர்ந்தது அன்னதானம். இதெல்லாம் மனிதனுடைய எண்ணத்துல வரக்கூடியது. இதெல்லாம் செய்தா போறாதா? இந்த பாலையும் தயிரையும் இந்த யாகாகிரியில கொண்டு செலுத்துவதனால் என்ன வந்துவிட போகிறது? அப்படிலாம் கேட்கிறவங்களுக்கு இன்னும் 100 பிறவி இருக்குது. திரும்ப 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 அப்படி பேசுறவங்களை பார்த்து நம்ம ஒண்ணு செஞ்சுக்கலாம், கொஞ்சம் சிரிச்சுக்கலாம். இந்த உலகம் படைக்கப்பட்டதே இறைவனுக்காகவே படைக்கப்பட்டது, மனிதனுக்காக அல்ல. அதிலே ஒரு துரும்பு நம்ம யாரு? மனிதன் ஒரு துரும்புங்க. 84 லட்சம் ஜீவராசி பேதங்கள் இந்த உலகத்திலே இருக்குதுங்க. 1 அல்ல 2 அல்லைங்க. சாமி நாங்க எண்ணி பார்க்க மாட்டேன்றதுனால நீங்க சொல்றீங்களான்னு கேட்கலாம். அறிவியல் கூட ஆமாம் இருக்கலாம் அப்படின்னு ஒத்துக்குதுங்க. அறிவியல் இன்னைக்கு மாத்திக்கும், நாளைக்கு மாத்திக்கும், நாளைக்கு இன்னொன்னு புதுசா வந்தா மாத்திக்கும். ஆனா கோடி வருஷத்துக்கு முன்னாடியே, எத்தனை வருஷங்க, கோடி வருஷத்துக்கு முன்னாடியே சூரியன் இவ்வளவு தூரத்தில் இருக்கான்னு எழுதி வச்சிருக்கலாம். சந்திரன் இன்னைக்கு மாற போறான்னு எழுதி வச்சிருக்கலாம். சந்திர கிரகணம் அடுத்த வருஷம் எப்படி வரும்னு எழுதி வச்சிருக்கிறான். அறிவியல் நாளைக்கு மாத்தி சொல்லும் இன்னொரு சூரியன் இருக்குமோ, அதுக்கு பார்த்தாதான் ஒத்துக்கும். அது இது மூலமா பாக்குறதுங்க. இது எது மூலமா பாக்குறது? இங்கிருந்து ஞான கண்களாலே அதை பார்ப்பது, மந்திர திருஷ்டியினாலே, தன்னுடைய இருக்கக்கூடிய தவத்தின் வலிமையாலே மேலே இருப்பதை ஒருத்தர் இங்கிருந்து போய் எண்ணியா பார்த்துட்டு வந்தா எப்படி வந்திருக்கும், அந்த கணக்கு எப்படி வந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி,
இந்த நேரத்துல இந்த நேரத்துக்குள்ள ஒரு அறிவிப்பு வருது, எப்படி வந்திருக்கும்? நம்ம என்னைக்காவது அதை யோசிச்சிருப்போமா? நம்ம மனிதர்கள் எவ்வளவு பெரிய விஷயம் கணக்கு பண்ணி சொல்றானேன்னு நம்ம யோசிச்சதே கிடையாது. கண்ணால யோசிச்சிருப்போமா? யோசிக்காம இதை பற்றி சிந்திக்காமல் அது எப்படி நமக்கு வேலை செய்யும்? நவக்கிரகம் இருக்குதுங்க, ஒரு பேச்சுக்கு சொல்றேன், 9 கிரகம் நவக்கிரகம் இருக்குது. அந்த நவக்கிரகத்தை பத்தியே சிந்திக்கல, நல்லதையும் சிந்திக்கல, கெட்டதையும் சிந்திக்கல. அந்த நவக்கிரகங்கள் எப்படி நமக்கு நல்லதையும் தீமையும் செய்யும்? அது எதையுமே செய்வதற்கு அது அப்படியே தான் இருக்கும். நாம அதை நோக்கி போக போகத்தான் அது நமக்கு நல்லதையும் கெட்டதையும் நம் கண்முன்னே காண்பிக்கும். இதுதான் வழிபாடிலே இருந்து அடுத்த நிலைக்கு இந்த பக்தியை கொண்டு போவதற்கு முதல் காரணம். என்ன அப்படின்னு நீங்க ஐயர் பூசை பண்றாருன்னா அது என்னன்னு நீங்க சிந்திச்சிட்டீங்கன்னா உங்களுக்குள்ளே அந்த கேள்வியானது உண்டாகிவிட்டால் ஞானம். சாமிக்கு உள்ள போனோன்னே அண்ணாமலையார் பூசாதரன்னா அவருங்க திரை போட்டிருக்குங்களா? திரையை தள்ளனா தெரியுங்க, சாமி தெரிவார். திரை என்பது நம்முள்ளே இருக்கக்கூடிய மறைவு. அதை திறந்து விட்டு கேள்வியை நாம் பார்த்துட்டோம்னா அதான் அண்ணாமலையார் சாமி. அதை பார்த்து விடலாம், கண்ணாலே கண்டுகளித்து விடலாம். அப்படி முதலிலே நம்முள்ளே கேள்வியானது உண்டாக வேண்டும். இந்த வழிபாடு எதற்கு? அக்ஷய திருதினா எதற்கு? குருக்கள் என்ன செய்கிறார், என்ன முறையில் செய்கிறார், இதெல்லாம் மனிதர்களுக்குள்ளே நமக்குள்ளே வர வேண்டும் முதலிலே. இதுதான் ஆன்மீகத்தின் முதல் படிங்க. இது வந்தால்தான் இந்த அக்ஷய திருதி இல்லை, இன்னும் 100 அக்ஷய திருதியை பார்த்தாலும் கூட நாம் அதை உணர்ந்து கொள்ள முடியும். இந்த மகாலட்சுமி என்பவள் யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் பார்க்கடலிலே கடைந்த போது பிரதோஷ காலம் உண்டாகுது. அந்த கதை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அந்த சரித்திரம். பார்க்கடலை கடையும் பொழுது அதிலே இருந்து ஒவ்வொரு பவித்திரமான பொருளும் அந்த கடல்ல இருந்து உண்டாச்சான். அதிலே ஒன்று உண்டானவள், சந்திரனுக்கு பிறகு உண்டானவள் இந்த மகாலட்சுமி. ஒவ்வொரு பொருளையும் ஒருத்தர் எடுத்துக்கிட்டாங்க. மகாலட்சுமி பெருமாள் எடுத்துக்கிட்டார். அவளுக்கு சந்திர சகோதரி என்று பெயர். உலகத்திலே இருக்கக்கூடிய தரித்திரங்களை எல்லாம் நிவர்த்தி செய்பவள். சுவாமி எல்லாம் இருக்கு சாமி, படிப்பு இருக்கு சாமி, நல்ல கல்வி இருக்கு, என்ன பிரயோஜனம் சுவாமி? நிறைய வீரம் இருக்கு, நல்ல யாருனாலும் 10 பேர்னாலும் எதிர்த்து பேசுவோம் நான். எல்லாம் இது 2 இருக்கு. செல்வம் என்பது ஒன்று இல்லை என்றால் இந்த உலகத்தில. அதனாலதான் பாத்தீங்கன்னா கடவுளே பாத்தீங்கன்னா இதை பிரிச்சு வைக்கணுன்றதுக்காக பிரிச்சு வைக்கலைங்க, நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நமக்கு சொல்லி வைத்தார்கள். இந்த செல்வத்தை வாரி வழங்குபவள் தான், அவளுக்கு பேரே திரு மகள் என்று பெயர். செல்வத்தின் மகள் என்று பெயர் தான் மகாலட்சுமிக்கு. அப்படி நமக்கு செல்வத்தை வாரி வாரி வழங்குபவள், தரித்திரங்களை எல்லாம் நிவர்த்தி செய்து நிறைய சௌபாகியங்களை. சௌபாகியம்னா வெறும் பணம் மட்டும் மங்களம் இல்லைங்க, பணம் மட்டும் பொருள் கிடையாதுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறோம் இல்லையா, அதுவே ஒரு சௌபாகியத்தின் அறிகுறி. ஆரோக்கியமா இருக்கணும், முகம் நல்ல வசீகரணமாக இருக்கணும், நல்ல ஆடை, நல்ல கடை வச்சிருப்பாங்க, நல்ல அழகான ஒரு பீட்டர் இங்கிலாந்து இங்கிலீஷ் பிராண்ட் கடையா வச்சிருப்பாங்க. ஆனா அவர் 400 ரூபாய் சட்டை போட்டுட்டு இருப்பார். அப்படியே அந்த சௌபாகியங்களையும் கூட அனுபவிப்பதற்கு இந்த மகாலட்சுமியினுடைய திருவுருள் வேண்டும். மகாலட்சுமி தான், மகாலட்சுமினா யாரும் இல்லை, பராசக்தி. அந்த பராசக்தி தான் எல்லாவற்றையும் நமக்கு தர வேண்டும். நல்ல உடையில் துவங்கி நல்ல இல்லத்தில் ஆரம்பித்து நல்ல போகிய வஸ்துக்கள், இப்படி இந்த உலகத்துல எது எதெல்லாம் நமக்கு தேவைன்னு நினைக்கிறோமோ அது எல்லாம் எங்க இருக்குன்னு அங்கதான் மகாலட்சுமி தான். நம்ம உலகத்துல நமக்கு எது எதெல்லாம் தேவை, என்னென்ன தேவைங்க? நல்ல தூக்கம் வேணும், நல்ல ஒரு தொழில் வேண்டும், நல்ல ஒரு தயையான நல்ல கருணா குணம் வேண்டும். இப்படி எல்லா விதமான உலகத்திற்கு தேவையான அனைத்தையும் தன்னுள்ளே வைத்திருப்பவள் அந்த மகாலட்சுமி. அவளை இன்று வழிபடுவதனால் என்ன பலன்? எல்லா நாளும் சாமி கும்பிடலாங்க. நம்மளர் கோவில்ல போனா சாமியை போனா லட்சுமி கும்பிடலாம். இன்னைக்கு கும்பிடுறதுனால இன்னைக்கு என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒரு முறை நாம் அவளை நோக்கி ஒரு பூவை எடுத்து செலுத்தணுமே ஆனால் 1000 முறை அவளை நோக்கி அம்பாளின் பாதார விந்தங்களிலே இந்த பூவை வைத்ததற்கு சமம். ஒரு முறைக்கு 1000 முறை. அப்ப அதனால அந்த நாளை நம்ம என்ன பண்ணணும்? கிஃப்டான ஒரு நாள், பிறந்த நாள் இருக்கு, அந்த பிறந்த நாள்ல நம்ம அனுபவிச்சா நம்மளோட முழு சந்தோஷத்தையும் எடுத்துக்கிறோம் இல்லையா? அது போல இந்த புண்ணிய நாட்களை, இது போல அக்ஷய திருதியை நாம் அதை எடுத்துக்கொண்டு நம்மளுடைய தரித்திரங்கள் எல்லாம் போகி அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்க வேண்டும். தனங்கள், தனலட்சுமி, தானியலட்சுமி, வித்யா, சௌபாகிய, வீர, விஜய, இதெல்லாம் உங்களுக்கு அர்த்தம் புரியும். சௌபாகிய, ஆரோக்கிய, இது எல்லாமே எதுக்குள்ள இருக்கு?
லக்ஷ்மியோடு சேர்ந்துருக்கு. இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த இந்த அக்ஷய திருதியை நன்னாளிலே அன்னைக்கு மகாலட்சுமிக்கென சிறப்பு யாகமானது 1000 தாமரைகளை கொண்டு ஸ்ரீ சூக்தம்னு ஒரு பகுதி ஒன்று உண்டுங்க. இதை சொல்லாமலும் செய்து கொண்டு போகலாம், ஒன்றும் தவறு கிடையாது. ஆனாலும் கூட இந்த மனித ஆன்மாக்களை பிடித்து இழுக்க வேண்டிய ஒரு கடமையை இறைவன் எங்களுக்கு வழங்கி இருக்கிறார். அதை கர்வமாகவும் கூட வேகமாகவும் சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. மாதொரு பாகனார்க்கு வழி வழி அடிமை அப்படின்னு ஒரு இலக்கியத்திலே ஒரு சொல் ஒரு இனத்தை குறிக்குதுன்னா அது சிவாச்சாரியர்களை மட்டும்தான். பெரிய புராணத்தினுடைய வார்த்தை. இறைவனுக்கே அகத்து அடிமை, சுவாமிக்கே அண்ணாமலையாருக்கு அடிமைன்னா எங்க வேணா போவான், படிச்சிருப்பான், அவங்க கூட படிச்சவங்க கூட படிச்சிருப்பான், டபுள் டிகிரின்னுவான், லண்டன்னுவான். ஆனா 25 வருஷத்துக்கு பிறகு அண்ணாமலையார் தோல் பிடிச்சிட்டு சாமி சுத்திடுவோம். வெளியில எங்கெங்கேயோ போவான், நிறைய சேர்த்து வச்சிருப்பான். ஏன்னா இறைவனுக்கு வழிபாடு செய்வதற்காகவே, பூஜை செய்வதற்காக மட்டும். வேற எது படிச்சாலும் சரிதாங்க, வேற எதுக்கு போனாலும் சரிதான், அவன் திரும்ப சுழண்டுன்னு வந்து கோயில் விளக்குதாக இருக்கணும். ஏன்னு கேட்டா இது இறைவனுக்காகவே படைக்கப்பட்டவர்கள். அப்படியாக அவர்களை கொண்டு இங்கே 1000 முறை ஸ்ரீசூக்த மந்திரங்களை கொண்டு 1000 தாமரை மலர்களினாலே அன்னையின் மூலமந்திரங்களை சொல்லி அக்னியிலே ஆகுதிகளை எல்லாம் அழித்து அன்னையின் திருவருள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். இந்த அக்ஷய திருதியை போல் எல்லா அக்ஷய திருதியையும் நம்ம சௌக்கியமா இருக்கணும், நம்மளுடைய பாந்தவர்கள் கூடியிருக்கக்கூடிய நல்லோர்கள் எல்லோரும் சுகவாழ்வு வாழ வேண்டும் என்பதனாலே இந்த வழிபாடுகளை இங்கே செய்து கொண்டிருக்கிறோம். நாம என்ன செய்யணும் சுவாமி? சொன்னீங்க, வந்துட்டேன், உட்கார்ந்தோம், வழிபாடுகளை செய்கிறோம். திரும்பவும் நீங்க சொல்றதை நாங்கள் காதால கேட்டுக்கிறோம். கூப்பிட்டு உட்கார வச்சு இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னா ஏன்னா இதை சொல்ல வேண்டிய இடத்திலே நாம் இருப்பதனால் அந்த வார்த்தைகளை நாம் சொல்கிறோம். ஒருவருக்கு ஒரு வழிமுறை தெரியல, ஒருத்தருக்கு ஒரு வழிமுறை தெரியலைங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. குருக்கள் ஏதோ பேசணும்னு பேசலைங்க. ஒருத்தருக்கு ஒரு 15 ஆண்டுகளா குழந்தை இல்லைங்க, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். 15 ஆண்டுகளா எல்லா மருத்துவரும் ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு ஒரு வார்த்தைகளை சொல்லி கொண்டு வரார். ஏதோ ஒரு காலத்துல ஏதோ ஒரு ஐயர், என்ன மாதிரி கிராமத்துல ஒரு ஐயர் நம்ம குருக்கள் என்ன பண்றாரு, எப்பா போப்பா 2026 தான் குழந்தை பிறக்கும், சிவங்கோயில சுத்திவான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. 2026 குழந்தை பிறகுது. இதை 15 வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் சொல்றான்னா அவனுடைய அந்த இறைவனுடைய அருளை நாம் யோசிச்சு பார்க்கணுமா பார்க்கறது இல்லையா? அந்த அருளை சொல்வதற்காகவே இறைவன் எங்களை படைத்திருக்கிறார். சரி சாமி, நீங்களே தான் சொல்லமா, நாங்க சொல்லக்கூடாதா? அடுத்தது அதானே, தாராளமா சொல்லலாம். அங்கே இருந்து இங்கே வரும்பொழுது எப்பொழுது நீங்கள் உணர்ந்து அதை நீங்கள் உணர்ந்து கொள்கிறீர்களோ தாராளமாக நாமும் அதை செய்து இந்த வழிபாடினை நீங்களே ஆற்றியும், ஆனால் அதற்கான பக்குவம், அதற்கான நிலைகள், அதற்கான முறைகளோடு நாம் எல்லோரும், நீங்க இப்போ பூசை பண்ணலாம், அவங்க வீட்டில் நீங்க பூசை பண்றோம், அவங்க வீட்டில் செய்யறோம், ஒரு வீட்டில் சாமியை வச்சு சாமியை பூசை பண்றோம், எந்த மந்திரம் சொல்லி பண்றங்க? எதுவும் சொல்லல. அப்ப வீட்டிலே நாம் செய்யக்கூடிய பூஜை நாம் செய்யும் பொழுது இந்த மந்திரங்களை சொல்ல தாராளமாக முறையாக பயின்று முறையாக யார் யார் எதை சொல்ல வேண்டும், பெண்கள் இதை சொல்ல வேண்டும், ஆண்கள் இதை சொல்ல வேண்டும், சிறார் குழந்தைகள் இதை சொல்ல வேண்டும், எந்த நட்சத்திரக்காரர்கள் எந்த மந்திரங்களை சொல்ல வேண்டும், எல்லாருக்கும் எல்லா மந்திரம் சொல்லக்கூடாது. மகாலட்சுமி மந்திரத்தை இவர்கள் எல்லாரும் சொல்லலாம். காளி மந்திரத்தை, காளியிலே ஸ்மசான காளி இருக்கிறது, பத்ரகாளி இருக்கிறது, இதை இவர்கள் சொல்ல வேண்டும். இப்படிலாம் பல கணக்கு முறைகள் நம்ம பாதுகாப்புக்காக தான், வேற ஒன்றும் கிடையாது. இப்படி இந்த முறைகள் எல்லாம் அறிந்து கொண்டு எல்லோரும் அதையெல்லாம் சொல்லி அவரவர் வாழ்க்கையை அவங்கவுங்க, நம்ம கையிலே ஒரு வண்டி இருக்குங்க, இன்னும் எளிமையா சொல்றேன், பஸ் எதிர்பார்க்க தேவை திருக்கோளூர் போறதுக்கு, வண்டி எடுத்து சார் நேரா போலாம். அது போலத்தான் உங்களுக்கான வழிபாட்டு முறை, உங்களுக்கான மந்திரம், உங்களுக்கான சாமி, உங்களுக்கான பூசை முறை நீங்களே தெரிந்து கொண்டு குருமுகமாக அதை செய்து அந்த திருவருளை நீங்களே வாங்கிக் கொள்ளலாம். எப்படி வரலாம்? நீங்களே ஓனர், நீங்களே அதற்கான அந்த ஓனருக்காக நீங்க போலாம், நீங்க ஓனருக்கான பொருளை எடுத்துக்கொண்டு செல்லலாம், அந்த வேலையை செய்யலாம், செய்து கொண்டு அந்த பலாபலன்களையும் நாம் அனுபவித்துக் கொள்ளலாம். அப்படியாக இந்த மகாலட்சுமியின் திருவருள் நமக்கு வாய்க்க வேண்டி இங்கே யாகாக்னியிலே சைவாக்னியை ஆச்சாரியர் வளர்த்து அதிலே தாமரை இதழை கொண்டு நல்ல வேலை அபிஜித் முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய
அந்த வேளையிலே இந்த யாகத்தை எந்த விதமான தோஷங்களும் இல்லாத நாளாக எல்லா விதமான ஒவ்வொரு நாளிலும் இந்த 12 to 1 நல்லா குறிச்சு வச்சுங்க. எதை வேணாலும் செய்யலாம். அஷ்டமி வேற வழியே இல்லை, பாட்டியம் வருது, அமாவாசையா இருக்கு, கிருத்திகையா இருக்குது, வேற வழியே இல்லை. நீ பிரயாணம் பண்ணியே ஆகணும், பஸ் போகணும், நகை வாங்கணும், புதிய துணி எடுக்கணும் அப்படின்னா இந்த 1 மணி நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். எந்த தோஷமும் ஆபத்காலத்துக்கு, ஆபத்காலம்னா என்ன, அவசர கதிக்கு இந்த 1 மணி நேரம் புண்ணிய காலம் எல்லோருக்கும் பயன்படும். எல்லோரும் ஓம் ரீம் மகாலட்சுமி நமஹா மகாலட்சுமி நமஹா என்று மந்திரம் சொல்லி சொல்லி அன்னையினுடைய திருவுருளை வேண்டிக் கொள்வோமாக. எல்லோரும் இப்பொழுது கூட்டு பிரார்த்தனையாக உங்கள் மனதிலே இருக்கக்கூடிய வேண்டுதல்களை எல்லாம் அந்த மகாலட்சுமியானவள் இந்த யாக வேள்வியிலே அமர்ந்து கொண்டு நம்மை எல்லாம் கண்டுகளித்து கொண்டிருக்கிறாள். உங்களுடைய எண்ணங்கள் யாவையும் ஓர் இடத்திலே நிறுத்தி நாம் சொல்வதை திரும்ப வாங்கி சொல்லி அன்னையின் திருவுருள் பெற வேண்டுகிறோம். சுவாமி மந்திரம் என்ன செய்யும்? கடைசியா ஒரே ஒரு வார்த்தை, மந்திரம் என்ன செய்யும்னா, எல்லாரும் நம்ம அந்த தங்க கோவில் போய் பார்க்குறோம். ஒரு 20 வருடங்களுக்கு முன்னே அந்த கோவில் வெறுமே, அந்த இடம் பார்த்தீங்கன்னா வெறும் பூமி. 1 கோடி முறை நமக்கெல்லாம் தெரிந்த மந்திரம் எல்லாருக்கும் தெரியும். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி அது இன்னைக்கு எங்க இருக்குங்க? அந்த இடம் எங்க இருக்கு? தங்கமா இருக்குது. அதனால மந்திரம் அனைத்தையும் செய்யும். மனநத்ராயேதி மந்திரஹா. அண்ணாமலையாரே நமசிவாய நமசிவாயனா நமசிவாயத்துக்கு உரிய பலன் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தை வெறுத்துட்டு அண்ணாமலையாரா நமசிவாய நமசிவாயன்னு சொல்லினீங்கன்னா குடும்பத்தை முழுக்கவா நம்ம வெறுத்துட்டோம்னா, நம்ம வெறுத்துட்டோம்னா அந்த மந்திரம் அதை நம்ம கொடுக்கும். குடும்பத்தோடு வாழணும்னு அண்ணா நமசிவாய நமசிவாயன்னு சொன்னோம்னா குடும்பத்தோடு சேர்ந்து வாழ வைக்கும். இப்படி அந்த மனதிலே நினைக்கக்கூடியதை நமக்கு தருவதுதான் மந்திரம் என்று பெயர். அப்படி அந்த மந்திரத்தை சொல்லி கூட்டு பிரார்த்தனை செய்து மேலே மூலமந்திர யாகமானது துவங்குகிறது. இன்னும் ஒரு அரை மணி நேர துளிகள் ஆகும் என நினைக்கிறோம். பக்தர்கள், இந்த நேரம் நமக்கு பொன்னான நேரம். அமையாது, அமைந்தால் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நேரம் அமையாதுங்க, அமையும் பொழுது என்ன பண்ணணுங்க? அதை பயன்படுத்தி கொள்ளணும். நாம் நாளைக்கு இவ்வளவு நேரம் இங்கே வந்து உட்கார மாட்டோம். நாளைக்கு இந்த திருதி அக்ஷய திருதி இருக்காது. அதனால இருக்கும் பொழுது அதை அந்த அரை மணி நேர அரை நிமிட துளிகளிலே என்றார் அருணகிரிநாதர். சுவாமியை வந்து நினைக்கிறது ஒரு அரை நிமிஷ துளி இருந்தா போறாதா? நினைக்கிறதுக்கு எனக்கு அரை நிமிஷம் கொடுன்றார். அதனால அந்த இருக்கக்கூடிய அரை நிமிஷத்தை கூட இறைவனுக்காக பயன்படுத்தி உங்கள் வாழ்விலே உங்களுக்கு தேவையான யாவையும் மகாலட்சுமி தாயார் வாரி வழங்க வேண்டி நான் நீ சொல்றேன்னா கூட்டு பிரார்த்தனையானது செய்யப்படுகிறது. நீ சொல்றேன்னா ஓம் சொல்லுங்க. ஓம் ஓம். இந்த மந்திரத்துக்கு பிரணவம்னு பேருங்க. நான் இப்பதான் சொன்னேன். அந்த மந்திரத்தை மந்திரமாக சொல்லும் பொழுது அது அந்த மந்திரம் நமக்கு வேண்டியதை கொடுக்கும். ஓம் நல்ல சத்தமா சொல்லலாம். ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீठे சுரபூஜிதே சங்கசக்ர கதாஹஸ்தே மகாலக்ஷ்மி நமோஸ்துதே. ஓம் மகாலக்ஷ்மி நமஹா. அப்படியே தமிழ்ல எல்லோரும் சேர்ந்து எல்லாம் வல்ல எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளின் பெரும்
கருணையினாலே உலக நன்மை வேண்டி எங்களின் நன்மை வேண்டி சக குடும்பத்தினர்களின் நன்மை வேண்டி இந்த மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய புண்ணிய பகுதியாம் அண்ணாமலையிலே எங்களின் நலன் வேண்டி அக்ஷய திருதியை புண்ணிய காலத்திலே ஸ்ரீ சாம்ராஜ்ய மகாலட்சுமி யாகத்தினை செய்து யாகத்தின் பலனாக எல்லோருக்கும் உலக ஜீவ ராசிகள் எல்லோருக்கும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் கபடு வாராத நட்பும் குன்றாத வளமையும் கன்றாத இளமையும் கழு பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் இவ்வனைத்தும் க்ஷேமமும் தைரியமும் வீரமும் விஜயமும் எல்லோருக்கும் அறம் பொருள் இன்பம் வீடு என்ற 4 பேறுகளும் எங்களுக்கு கிடைக்க வேண்டுகிறோம். இந்த ஜென்மம் ஜென்மாதி ஜென்மங்களிலே செய்த வினைகள் யாவும் பயந்து ஓடி எல்லாவிதமான புண்ணியங்களும் சமஸ்த விதமான புண்ணியங்களும் கிடைக்க வேண்டுகிறோம். சரீரத்திலே உண்டாகக்கூடிய எல்லாவித வாத கப சிலேஷ்ம வியாதிகள் நிவர்த்தியாகி தீர்க்க ஆயுளோடு வாழ வேண்டுகிறோம். சரீரம் உடனடியாக வியாதிகள் நீங்க பெற்று வஜ்ர ஆயுதம் போல் இருக்க வேண்டுகிறோம். மகாலட்சுமி தாயே, உந்தனின் அருளால் எங்கள் குடும்பம் யாவதும் பரம சௌபாகிய தன கனக வஸ்து வாகனங்கள் பெருக வேண்டுகிறோம். மகாலட்சுமி தாயே, உள்ளே இருக்கக்கூடிய காம குரோத லோப மோக மாத்சரிய பொறாமை குணங்களிலே இருந்து எங்களை விடுவிக்க வேண்டுகிறோம். மகாலட்சுமி தாயே, இத திருஷ்டி அஹித திருஷ்டி பிறரினாலே உண்டாகக்கூடிய கண் திருஷ்டிகள் யாவும் நிவர்த்தி ஆக வேண்டும். மகாலட்சுமி தாயே, எங்களின் ஜாதகத்திலே உண்டாகக்கூடிய சூரியன் சந்திர செவ்வாய் புத குரு சுக்கிர
சனீஸ்வர ராகு கேது போன்ற கிரகங்களினாலே உண்டாகக்கூடிய உபாதைகள் நிவர்த்தியாக வேண்டுகிறோம். மகாலட்சுமி தாயே, ஜாதகத்திலே எதர்ச்சையாக உண்டாகக்கூடிய உபாதைகள் நிவர்த்தியாக வேண்டும். மகாலட்சுமி தாயே, எங்களின் குடும்பத்திலே உள்ள குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை, ஆன்மீக கல்வியை, நல்ல எண்ணத்தையும் தந்து அருள வேண்டும். மகாலட்சுமி தாயே, கல்யாண வரம் வேண்டும். மக்களுக்கு நல்ல வது வரன்களை வழங்கி வாழ வைக்க வேண்டும். மகாலட்சுமி தாயே, அஷ்ட தரித்திரங்கள் நிவர்த்தியாகி அஷ்ட ஐஸ்வர்யங்களை எங்களுக்கு வழங்க வேண்டும். தாயே, பாரத தேசம் சுபிக்ஷமாக இருக்க வேண்டும். மகாலட்சுமி தாயே, எல்லாம் விதமான பயன்களையும் எங்களுக்கு வழங்க வேண்டும். தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, வித்யாலக்ஷ்மி, வீரலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, சௌபாகியலக்ஷ்மி, சந்தான லக்ஷ்மி, சாம்ராஜ்ய அருளும் மகாலட்சுமியே, எல்லாம் எங்களுக்கு வரம் தர வேண்டும். மகாலட்சுமி தாயே, நாங்கள் இந்த அக்ஷய திருதியை நன்னாளிலே இந்த யாகத்தின் வாயிலாக இந்த பலன்கள் யாவும் எங்களுக்கு கிடைக்க உந்தன் பாதார விந்தங்களை வேண்டி வேண்டி கண் அதிர காதலாகி கண்ணீர் மல்கி உள்ளன்போடு வேண்டுகிறோம். மகாலட்சுமி தாயே, திருவருள் புரிவாயே, நல்லெண்ணம் வழங்குவாயே. சாம்ராஜ்ய மகாலட்சுமி தாயே.